பல தானங்கள் கொடுத்த அரசன் தான் தலையும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஏன் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். மகாபலின்னு ஒரு அரசன் வாழ்றான். அவன் ரொம்பவும் நல்லாட்சி பண்ணிட்டு வரான். அதனால அங்க வாழ்ற மக்கள் அனைவருக்குமே அந்த ராஜாவை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ரொம்ப தவ வலிமையும் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனோட குறிக்கோளே உலகத்தையும் ஆட்சி பண்ணும், இன்க்ளூடிங் தேவலோகம். இதை பார்த்து தேவர்கள் எல்லாருமே பயப்படுறாங்க. காரணம், அந்த அரசனுக்கு அந்த அளவுக்கு வலிமை இருக்கு. இதனால விஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க. விஷ்ணுவும் நான் பாத்துக்கிற அதிக சக்தி ஆபத்தானதுன்னு மாறுவிடம் விட்டுட்டு போய் அந்த ராஜா கிட்ட தானம் கேட்கிறாரு. எனக்கு வெறும் மூணு அடி நிலம் மட்டும் எனக்காக தர முடியுமான்னு கேட்கிறாரு. ராஜா வெறும் 3 அடி நிலம் தானே, நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. உடனே விஷ்ணுவும் அவரோட சுய ரூபத்தை காமிக்கிறாரு. அந்த ரூபத்தை பார்க்கவே முடியல, ரொம்பவும் பெருசா இருக்கு. ஒரு காலடி வைக்கிறாரு. அது இந்த பூ உலகத்தையும் கவர்ந்தது. 2ஆம் அடி ஆகாயத்தையே கவர்ந்துருது. 3வது அடியை நான் எங்க வைக்க அப்படின்னு அந்த ராஜா கிட்ட கேட்கிறாரு. ராஜாவோ தான் தலையை தண்டி என் தலை மேல வச்சுக்கோங்க 3வது அடியன்னு சொல்றாரு. இதை பார்த்ததும் விஷ்ணுவும் அந்த தானத்தால மெய் சிலிர்த்து போயிடுறாரு. சரி, நான் உன்னை அழிக்க வரல, நீ பூலோகத்தை விட்டுட்டு உன் பாதாள லோகத்துக்கு போய் ஆட்சி பண்ணுன்னு சொல்றாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு, ஆனா ஒரே ஒரு வரம் மட்டும் கேட்கிறாரு. இவ்வளவு நாள் நான் அந்த பூலோகத்தை ஆட்சி பண்ணேன், இந்த மக்களை ஒரு தடவையாவது வருடத்துக்கு நான் ஒரு டைம் பார்க்கணும்னு கேட்கிறாரு. விஷ்ணுவும் சரின்னு சொல்லிடுறாரு. அந்த ஒரு நாள் தான் அந்த அரசனை வரவேற்கிற விதமா கேரள மக்கள் ஓணமை கொண்டாடுறாங்க. இது மாதிரி கதைகள் கேட்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய கதைகள் பார்ப்போம். பாய்.